வணக்க நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வல்லிபுரம் ஆழ்வார் சுவாமி கோவில் பருத்தித்துறை துணாலை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பிரசித்தி பெற்ற விஷ்ணு ஆலயமாக அமைந்திருக்கிறது. இதில் பார்க்கலாம், நீங்கள் பக்தர்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், சுவாமியை தோளில் காவி கொண்டு கடல் வரைக்கும் செல்ல வேணும். கடலானது கோவிலிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறது. ரொம்ப நேரம் எடுக்கும் என்றதால் யாரும் நடந்து போக மாட்டார்கள். சுவாமியை தோளில் தூக்கி கொண்டு ஓட்டமாக ஓடித்தான் போவார்கள். என்னால் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு பெரிய சுவாமி சிலையாக இருந்தாலும் அதை தோளில் காவிக்கொண்டு ஓடும் அளவுக்கு உடல் வலு கொண்ட மக்கள் தான் இந்த பிரதேசத்தில் இருக்கிறாங்க. இப்படியே கொண்டு போய் அந்த கடலில் சுவாமி இறங்கும்போது கடல் அலைகள் மேலெழுவதும் மேலே கருடன் வந்து சுற்றுவதுமாக நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் கடலுக்கு போய் பார்க்கல, மக்கள் சொன்னதை உங்களுக்காக பதிவு செய்து தந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய ஒரு நீர்வளங்கள் பிரிவினுடைய மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று தான். அந்த இடத்துல தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்களுக்கான தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், அதோட தேநீர் ஆகியவை வழங்கப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நெருப்பெல்லாம் எரிச்சு நிறைய கிடாரங்கள் வச்சு அதில் தேநீர் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வந்த பக்தர்களுக்கு எல்லாம் அது ரொம்ப வெயிலான இடம், ரொம்ப முக்கியமான இடம். அப்போது எப்போவுமே தண்ணீர் தாகம் எடுக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் தண்ணீர், அதோட கூல்ட்ரிங்க்ஸ், அதோட தேநீரும் சேர்த்து வழங்கியிருந்தோம். நிறைய பக்தர்கள் ஆர்வத்தோடு வந்து வாங்கி பருகிட்டு போனது ரொம்ப மனதுக்கு மகிழ்வாக இருந்தது. இனிமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருந்தது. இதேபடி இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இந்த கடல் வந்து முன்னர் 3.5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்ததாம். அந்த கடல் ஒரு நாள் பெருகி ஊருக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும்போது இந்த வல்லிபுரம் ஆழ்வார் கோயில் இருக்கின்ற ஆழ்வார் சுவாமி அந்த கோயிலுடைய கதவிலே அடித்து அந்த கடலை அப்படியே நில்லென்று கட்டளை இட்டாராம். அப்போது அந்த 3.5 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த கடல் தென்று விட்டதாக வரலாறுகளும் சொல்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை சத்தியமாக எனக்கு தெரியலை. உண்மையாக இருக்கக்கூடும் என்று நம்புகிறவர்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கட்டும். அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கெடுக்கவும் கூடாது. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் தாக சாந்திக்காக தேநீர் எல்லாம் வழங்கின அந்த தேநீருடைய கோப்பைகளை எல்லாம் அங்கங்கே மக்கள் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதை அப்படியே விடுவது அழகல்ல. அதனால் நாங்களே அந்த கப் எல்லாத்தையும் கூட்டி அள்ளி ஓட்டத்தில் போட்டு தீ வச்சு கொளுத்தி சுத்தப்படுத்தி போட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறணும். திருவிழா அமைதி நிறைவு பெற்றது. நாங்களும் மகளோடு வெளிக்கிட்டு வந்தோம். மன அமைதியோடும் மன நிம்மதியோடும் இந்த திருவிழாவை விட்டு வெளியே வந்தோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.